பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட மன்னிப்பை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மன்னிப்பு என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்க சொல்லி நமக்கு வேதாகமத்திலிருந்து கற்றுத் தந்திருக்கிறார். அவருடைய சிலுவையும் நமக்கு அதை தான் கற்றுத்தந்தது. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து மத்தேயு 18வது அதிகாரம் 21, 22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதில் பேதுருவும் இயேசுவும் உரையாடுகிறதை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற உறவுகள் நம்மளை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல், நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், நாம் சந்தித்து வருகிற மனிதர்கள், சூழ்நிலைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு வேதனைப்படுத்துகிற அநேக காரியங்கள் உண்டு. நெருங்கிய நண்பர்களது குடும்பத்தை நம்ம ஏமாற்றிய சூழ்நிலையிலும் நாம் அவர்களோடு கூட மன்னிக்க வேண்டியவர்களாய் சில நேரத்தில் நாம் வருகிறோம். ஆனால் இந்த மன்னிக்கிறது தான் எப்படி என்று அநேகருக்கு தெரியவில்லை. அதற்கு தேவனுடைய கிருபை நிச்சயமாக நமக்கு வேண்டும். இந்த கிருபையின் வரமாகிய இந்த மன்னிப்பை கிறிஸ்து இயேசுவின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளும் அவர்களை மன்னிப்பீர்கள். அப்படி நீங்கள் அவர்களை மன்னிக்கும் பொழுது அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்க 7 தரம் மட்டும் அவரை மன்னிக்க வேண்டும் என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. மன்னிப்பது மூலம் மட்டுமே வாழ்க்கையில உண்மையான ஒரு சுதந்திரத்தை, ஒரு மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும். மன்னிப்பு என்பது உங்களுக்கு செய்த தீங்கை மறப்பதில்ல. நீங்க உங்களுக்கு தீங்கு விளைவித்தவங்களோடு போய் சமரசம் உடனே செய்து கொள்வது அல்ல மன்னிப்பு. மன்னிப்பு ஒரு வகையான அமைதியை நம்மளுக்குள் கொண்டு வரும். நீங்கள் ஒருவரை மன்னித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அமைதியை கடைபிடிப்பீர்கள். அது உங்களை நீங்களே அடிக்கடி உங்களோட வாழ்க்கையே நீங்க நிதானித்து பார்த்து உங்கள் மேல ஒரு கவனம் செலுத்த மன்னிப்பு நமக்கு உதவி செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சமாதானமாய் நடத்தி செல்ல, நம்முடைய உறவுகளை சமாதானமாய் வழிநடத்தி செல்ல இந்த மன்னிப்பு ரொம்ப ரொம்ப நமக்கு உதவி செய்கிறது. அப்படி நீங்கள் மன்னிக்கும் பொழுது பாருங்கள், உங்களோட ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். நீங்க எந்த ஒரு பலவீனப்பட்ட மனிதனா இருந்தால், எப்படிப்பட்ட ஒரு பலவீனப்பட்ட மனுஷியாக நீங்கள் இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து உங்களுக்கு நாளுக்கு நாள் அந்த விடுதலையை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்குள்ள அந்த மன அழுத்தம் குறையும். நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் படபடப்பா இருப்பாங்க, ஒரே பதஷ்டமா இருப்பாங்க. அந்த பதஷ்டம், படபடப்பு குறையும். நீங்கள் மற்றவர்களை மன்னித்து விட்டு நீங்கள் அமைதியா இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்குள் அந்த படபடப்பு குறையும். நிறைய பேருக்கு பிளட் பிரஷர் இதனால குறையும். மன சோர்வுல இருந்து விடுதலை ஆவீங்க. இருதய வலி, வேதனைகள், இருதய பலவீனத்திலிருந்து அநேகர் தப்பிவித்துக் கொள்ள இந்த மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கிறது. மன்னிக்கும் பொழுது அந்த மனக்கசப்பு, கோபம் இதிலிருந்து நீங்களும் நானும் என்னவாகிறோம்? விடுதலை ஆகி விடுகிறோம். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ 7 தரம் உன் சகோதரனை மன்னி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 7 தரம் மட்டும் நீ மன்னிக்கணும்னு சொல்லுகிறாரு. எதற்காக? அவர் சிலுவையில் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர். சிலுவையில் அவர் கடைசி சொன்னார், பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளா இருந்த, வாலிப பிள்ளைகளா இருந்த, பெற்றோர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு தவறு செய்துவிட்டோம், ஒரு பாவம் செய்துவிட்டோம், கடினமான வார்த்தைகளை பேசிவிட்டோம் என்றால் சொல்லுவாங்க, ஐயோ தெரியாம செஞ்சுட்டா, மன்னிச்சிருங்க, விட்டுடுங்க, இந்த ஒரு முறை விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தக்கன பனிஷ்மெண்டை கொடுக்க நீங்களும் நானும் முடியவே முடியாது. நீங்க என்ன கத்துனாலும் என்ன திட்டுனாலும் அவங்க மறுபடியும் அதே பாவத்தை தான் செய்வாங்க, அதே கோபத்தோட தான் எழும்புவாங்க. பதிலுக்கு சண்டை பெரிதாக தான் வந்து கொண்டே இருக்கும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், அப்படி சண்டை வரும்போது, கோபம் எழும்பும் போது பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டே, பிளவுகள் பெரிதாகிவிடும். உங்களுடைய இரு தரப்பினுடைய சரீரத்திலும் வியாதிகள், பலவீனங்கள் பெருகி கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்தது நம்மளை சுகப்படுத்த, குணப்படுத்த தான் வந்தாரு. அவரோட ரத்தத்தில் இருக்கிற அந்த மன்னிக்கிற தன்மை, சுகம் தருகிற வல்லமை, அந்த கிருபையை நீங்களும் நானும்
நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் சிலுவை ரத்தம் சிந்தினார். அப்படி அவர் பிள்ளைகள் மீது அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனாலதான் நீங்கள் கோபப்பட்டு கசப்புகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கும்போது உங்கள் சரீரத்தில் வியாதிகள் வருகிறது. அவர் ஏற்கனவே எல்லா சகல வியாதி நோயும் குணப்படுத்திட்டு போயிட்டாரு. மறுபடியும் என் பிள்ளைங்க வியாதியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக, நீங்கள் வியாதிக்குள் போகக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் உங்களை உபாதிக்கிறவன் கைகளில் அவர் விட்டு கொடுக்காமல் இருக்கும்படிதான் மன்னிங்கள் சொல்லுகிறாரு. உபாதிக்கிறவன் என்று சொன்னால் பிசாசு. பிசாசின் உபத்திரவங்களுக்குள் நீங்கள் போகக்கூடாது என்பதற்காக தான் 70 தரம் உன் சகோதரனை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வசனமும் இதேதான் சொல்லுகிறது. மத்தேயு 6:14-15 வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷரோட தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஏன்னா மனிதர்கள் இயேசுக்கு சேலதர் மன்னின்னு ஏன் சொல்றாருன்னா, எல்லா பிள்ளைகளும் அவரோட பிள்ளைகள் தான். கோபப்படுற பிள்ளையும், பாவம் செய்யற பிள்ளையும், தப்பு செய்யற பிள்ளையும் எல்லாமே அவரோட பிள்ளைதான். அதனாலதான் பரமபிதா இங்கு சொல்லுகிறாரு, நீங்களும் நானும் மன்னிக்கணும்னு சொல்றாரு. எல்லாருமே எல்லாரையும் மன்னிங்கள். அப்படி நம்ம மன்னிக்கும் போதுதான் நம்ம இந்த பொல்லாத உலகத்துலதான் இருக்கிறோம். பாவம் செய்து நீதியற்றவர்களாய் போய் விடுவோம். சில நேரத்துல பாவம் செய்யாத ஒருத்தருமே இல்லை என்றுதான் வேதம் சொல்லுது. அதர்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் மனுஷரோட தப்பிதங்களின் எல்லா மனுஷரோட தப்பிதங்களும், அது யாரா வேணா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், ஜட்ஜா இருக்கலாம், இல்ல ஊழியர்களா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், சொந்த பிள்ளைகளா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எல்லா மனுஷரோட தப்பிதங்களையும் நீங்களும் நானும் மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமா ஒரு கோர்ட்ல கேஸ போட்டு உங்களுக்கு விரோத பொய் வழக்கு போட்டு அவங்களையும் மன்னிச்சு தான் நீங்க ஆக வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீ சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சிலுவையில் எல்லாவற்றையும் எல்லாவரையும் மன்னித்து பிதாவினிடத்தில் உனக்காக ஒரு வழக்கறிஞராக நான் விண்ணப்பம் பண்ணிட்டேன். இப்பவும் பரிந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால நீ மற்றவர்களை மன்னித்தால் நானும் உன்னை மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதரனே சகோதரே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் ஒருவரை மன்னிக்கும்படி நீங்கள் ஒப்பு கொடுத்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய பரமபிதா உங்களோட வாழ்க்கையில் அன்பு, அமைதி, சமாதானம், சாந்தம் இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து அவர் நிறைவாய் தந்து நீங்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையை, ஒரு உறவு உங்க குடும்பத்துக்குள்ள நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கும்படி உங்களுக்கு உதவி செய்வாராக. அவரோட ரத்தம், பரிந்து பேசின ரத்தத்தை இந்த நாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரன சகோதரியும் அவட ரத்தம் மன்னிப்பு கேட்டது நமக்காக. அதை நீ நினைத்தாய் என்றால் நிச்சயமாக எல்லாவரையும் மன்னித்து விடுவீர்கள். என் இயேசு எனக்காக இவ்வளவு காயப்பட்டார், இவ்வளவு அடிகள் பட்டார், இவ்வளவு பாதிக்கப்பட்டார். 3 மணி வேளையிலிருந்து 9 மணி சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில கடைசியில கூட மன்னிக்க சொன்னாரு. அந்த கிறிஸ்துவை நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக இப்பொழுதே உங்களுக்கு யார் மேல கசப்பு, வெறுப்பு, கோபம் மன்னிக்க முடியாது இருந்தால் மன்னித்து விடுங்கள். அந்த மன்னிப்பு உங்களோட வாழ்க்கையில அமைதியை நிலவ செய்யட்டும். நீங்கள் அமைதியா இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மன்னிக்கும்படி இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.